ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ரொம்பவே க்ரன்ச்சியாகவும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி இது செய்யறதும் 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற நம்ம பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் சீரியலை வாங்கிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சீரியலில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பிளெயின் தான் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு காரம் போட்டு செய்யும்போது அது நல்லாயிருக்கும். அதனால் பிளெயின் கார்ன்ஃப்ளேக்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு வேணும் போது 5 நிமிஷத்தில் இந்த மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் சீக்கிரமாக பொரிஞ்சிரும். அதனால் போட்ட அடுத்த நிமிஷமே இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். 1 நிமிஷம் ஜாஸ்தி டைம் ஆனாலும் கண்டிப்பாக இது ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கருகி போன டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப சூடாக இருந்தாலும் உடனே கருகிடும். அதனால் மீடியமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுறதுனால ஒரு பேக் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சீக்கிரமாகவே சட்டுன்னு பொரித்து எடுத்துடலாம். இந்த மிக்சரோட உங்ககிட்ட அவல் இருந்ததுன்னா அவலும் பொரித்து சேர்த்துக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரியை வறுக்கிறதுக்கு அப்படியே எண்ணெயில் போடாமல் இந்த கரண்டிலேயே வச்சு லேசாக இந்த மாதிரி ஆட்டினீங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுரும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதையும் மிக்சரில் சேர்த்திடுங்க. அடுத்தது பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா, அதையும் இதே மாதிரி வறுத்து சேர்த்திக்கோங்க. இதனோட கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாகவும் அதே மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்து இதையும் மிக்சரில் சேர்த்திக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா இதனோட ஒரு 4 அல்லது 5 பூண்டை எடுத்து கழுவிட்டு தோலோடையே இதை நல்லா தட்டிக்கோங்க. அந்த தட்டின பூண்டை எண்ணெயில் போட்டுட்டு அது லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துட்டு அதையும் மிக்சரில் சேர்த்திக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் செய்கிறதுக்கு எதுவுமே அளவு இல்லை. உங்களுக்கு முந்திரி பொட்டுக்கடலை இது எல்லாமே எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மிக்சர் சாப்பிடும்போதே பொட்டுக்கடலை கேஷியும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நட்ஸு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ இதனோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. உப்பு கார்ன்ஃப்ளேக்ஸில் ஏற்கனவே இருக்கும். அதனால் மேலே இந்த காரத்துக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்திக்கோங்க. சில்லி பவுடர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகவும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாகவும் போடணும்னு நினச்சிங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான அளவு காரம் மட்டும் போட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக 5 நிமிஷத்தில் இந்த க்ரன்ச்சியான அதே சமயம் ஹெல்த்தியான டேஸ்டியான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சுலபமாக கேட்டதும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.